தமிழக ஊடகங்கள் மேலே நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இவங்க ஆளுங்கட்சியான திமுகவை நோக்கி சரியான கேள்விகளை கேட்பதில்லை. திமுக என்ன பொய் சொன்னாலும் அந்த பொய்யை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலையை இந்த ஊடகங்களே முன்னின்று செய்கின்றன. அது பொய் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் நிறுவறதில்லை. திமுக என்ன சொல்கிறதோ அதுதான் இன்று செய்தியாக இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அமைச்சர் மா சுப்பிரமணியம் தமிழகத்தில் 0 கஞ்சா அப்படின்னு சொன்னார். அதற்கு ஒரு ஃபேக்ட் செக்லாம் வேறு செஞ்சு கொடுத்தாங்க. அதாவது தமிழகத்தில் கஞ்சா விளைவிப்பதில்லை அப்படிங்கிறது தான் மா சுப்பிரமணியம் சொன்னார் அப்படின்னாங்க. இங்கே பிரச்சனை தமிழகத்தில் கஞ்சா விளைவிக்கிறாங்களா இல்லையா, தமிழகத்தில் இங்கே அறுவடை பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் இருக்கா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. கஞ்சா புழக்கத்தினால் குற்றங்கள் அதிகரிக்கிறதா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதை பற்றி பேச சொன்னால் நீங்கள் வேற எதையோ பேசிட்டீங்க. அன்றைக்கி பத்திரிகையாளர் மாசுக்கிட்ட என்ன கேள்வி கேட்டார்? சார், தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, அதனால் குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு தமிழகத்தில் கஞ்சா விளைவிப்பதில்லை, நாங்கள் அதை 0 பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதில் என்ன பெருமை உங்களுக்கு? அப்போ மா சுப்பிரமணியம் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை மறுபடியும் கவுண்டர் பண்ணணும் இல்லை, எதிர்கேள்வி கேட்கணும் இல்லை. சார், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, இது தப்பு, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, கஞ்சா புழக்கத்தினால் இவ்வளவு குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை வைத்து ஒரு டிபேட் நடத்தி அதை வைத்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொன்னது பொய் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட்டா எடுத்து போட்டு பாருங்க, அதிமுக ஆட்சியில் இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு, திமுக ஆட்சியில் இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு, போதையினால் நடக்கும் குற்றங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, இப்படியெல்லாம் செய்ய வேண்டியது தான் ஒரு ஊடகவியலாளருடைய வேலை, ஊடகத்துடைய வேலை. இன்னைக்கு அது நடக்குதா? எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அப்படின்னு சொன்னால் திமுக இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் தான் அப்படின்னு திமுக சொல்லும். உடனடியாக இந்த ஊடகங்கள்லாம் ஆமாம்மா, இந்தியாவிலேயே தமிழகம் தான் பாதுகாப்பான ஊடகம் அப்படின்னு இவங்களும் ஒத்துவதுவாங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இதை தாண்டி திமுகவை நோக்கி சரியான கேள்விகளை கேட்கும் ஊடகவியலாளர்களை நம்ம கொண்டாடுறதுக்கு மறந்ததே கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், ஊடகங்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும் வேண்டாம், பாஜகவுக்கு ஆதரவாகவும் வேண்டாம், அதிமுகவுக்கு ஆதரவாகவும் வேண்டாம். அவங்களுடைய வேலையை நேர்மையாக செஞ்சால் போதும். நீ பாஜகவை நோக்கி கேள்வி கேட்குறியா, கேளு, அதுக்கு பதில் சொல்லட்டும். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. அதிமுகவை நோக்கி கேள்வி கேட்குறீங்களா, கேளுங்க. அதே மாதிரி அதே வீரியத்தோட, அதே வேகத்தோட, அதே டோனில் நீ திமுகவை நோக்கி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்படி இங்கே கேள்வி கேட்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்களை, ஊடகங்களை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களோட எந்த ஒரு சோஷியல் மீடியா பேஜ் எடுத்து போய் பாருங்கள், எந்த நியூஸ் போட்டாலும் திட்டுறாங்க. இல்லை, அவங்களுக்கெல்லாம் என்ன வேண்டுதலா? எதுக்கு அவங்க திட்டணும் உங்களை? ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கலை, இன்றைய ஊடகங்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு பிடிக்கலை. அவங்க எல்லாரையுமே நீங்கள் சங்கி, அவங்க எல்லாரையுமே நீங்கள் அதிமுக காரங்க, அவங்களாம் எதிர்கட்சிக்காரங்கன்னு சொல்லி ஓரம் கட்டிட முடியாது. அவங்க கட்சி சார்பு இல்லாமல் இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இல்லை, நடக்கிற இந்த சம்பவங்களை பொறுத்து நிலைப்பாடு எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே நீங்கள் சங்கி அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. அத்தனை பேரும் கழுவி ஊற்றுறாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இப்போ யூடியூப் சேனல்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே சரியான கேள்விகளை கேட்குறோம். திமுகவை நோக்கி ஊடகங்கள் கேட்க தவறிய கேள்விகளை நம்ம இங்கே கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நம்மளுக்கான அந்த வியூஸ் போயிட்டே இருக்குது, யூடியூப் சேனலுக்கான அந்த ஸ்பேஸ் அதிகமாகிட்டே இருக்குது. திமுகவை நோக்கி அல்லது மற்ற எல்லா கட்சிகளையும் நோக்கி சரியான கேள்விகளை கேட்கும் நெறியாளர்களில் சமீபத்தில் மிகச்சிறந்த ஒரு நெறியாளர் அப்படின்னா அது மின்னம்பலம் சேனலில் இருக்கக்கூடிய கலைச்செல்வி. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், மின்னம்பலம் சேனல் அப்படிங்கிறது இடதுசாரி திராவிட ஊடகம் தான். அங்கே மெயினாக திமுகவுக்கு ஆதரவாக, இடதுசாரிகளுக்கு ஆதரவாகத்தான் கருத்து பரப்பப்படும். அதே சமயம் அதிமுகவுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக கருத்து பரப்பப்படும். ஆனாலும் அந்த மின்னம்பலம் யூடியூப் சேனலில் பணிபுரிகிற கலைச்செல்வி, அவங்க செல்வியா திருமதியா அப்படிங்கிறது தெரியல, அதனால் நம்ம கலைச்செல்வி அவர்களே அப்படின்னே சொல்லிட்டு போயிடுவோம். அவங்களுடைய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தொடர்ச்சியாக வைரல் ஆகிட்டே இருந்தது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, காங்கிரஸ், பிசிக இந்த மாதிரியான கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை அவங்க பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுக சார்பில் ஆராசா கலந்துக்கிட்டார், காங்கிரஸ் சார்பில் கார்த்திக் சிதம்பரம் கலந்துக்கிட்டார், பாஜக சார்பில் வானதி ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி நிறைய ஆளுமைகளோடு அவங்க தொடர்ச்சியாக பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பேட்டிகளில் அவங்க கேட்கக்கூடிய சில கேள்விகள்
அவங்க கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவசரப்படாமல் நிதானமாக வந்திருக்கிற விருந்தினர் வந்து பேசி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்து அதற்கான அந்த கவுண்டர் கொஸ்டினை சரியாக கேட்குறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சார்பு இல்லாமல் அவங்களுடைய அந்த நேர்காணல்களை எல்லாருமே விரும்புகிறாங்க. அவங்க கேள்வி கேட்குறதுலையும் வந்து யாரும் பெருசாக குறை சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி தான் வந்து மற்ற ஊடகவியலாளர்களும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு அவங்களுக்கான சப்போர்ட் வந்து நிறைய இருக்குது. நீங்களும் வந்து அவங்களோட வீடியோஸை பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் இந்த ஊடகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் விவாத நிகழ்ச்சிகள், மக்கள் அரங்கம் நிகழ்ச்சிகள் மாதிரி நடத்திக்கிட்டே இருக்காங்க. கட்சிகளை சேர்ந்தவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மக்களுக்கு முன்னாடி அவங்கள வந்து பேச வைக்கிறது, அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதை வந்து யூடியூப்பில் போடுறாங்க. அதற்கு வந்து மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு சமமான வாய்ப்பு கிடைக்குது. டிவி விவாத நிகழ்ச்சியை விட இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதற்கு வரவேற்பு அதிகம். இப்போ அதே மாதிரி நிகழ்ச்சிகளை இன்றைக்கி வந்து யூடியூப் சேனல்களும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தி டிபேட் சேனல் பண்ணுறாங்க, ஐபிசி தமிழ் பண்ணுறாங்க, கலாட்டா சேனல் பண்ணுறாங்க. இவங்கள மாதிரியே வந்து மின்னம்பலம் சேனலும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து தலைவர்களுடன் மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது யார் அப்படின்னா இந்த கலைச்செல்வி அவர்கள் தான். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து வழங்கினாங்க. அந்த நிகழ்ச்சியிலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் தான் கலந்துக்கிட்டாங்க. திமுக சார்பில் ஆ ராசா, அதிமுக சார்பில் கல்யாண சுந்தரம், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமான் அவர்கள், தாவேகா சார்பில் நிர்மல்குமார். இல்லை, நிர்மல்குமாரை தவிர மீதி 3 பேருமே வந்து மிகச்சிறந்த ஆளுமைகள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் சீமான் அவர்கள் பேசினது மிகப்பெரிய வைரல் கண்டென்ட்டு. அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த கல்யாண சுந்தரம் அதிமுகவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்னு அவர் பேசின அந்த 20 மினிட்ஸ் காணொலி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வைரல், அருமையாக பேசியிருந்தார். ப்ளஸ் ஆ ராசா அவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆத்தரைட்டேட்டிவாக பேசுவார், ரொம்ப அதிகாரத்தோடு பேசுவார். ஏன்னா அது வந்து திமுகவுடைய பழக்கம். ஏன்னா அவர் பொய் சொன்னாலுமே அடித்து சொல்லணும். அடித்து சொல்கிற போது எதிராளியே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவான். ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பொய்யை சொல்லணும். அதனால் அது வந்து அவங்களுடைய பழக்கம், ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அவர் என்ன பேசினாலுமே அப்படி ஒரு ஆத்தரைட்டேட்டிவாக தான் பேசுவார். அப்படி சில விஷயங்கள் பேசுகிற போதும் இந்த நெறியாளர் கலைச்செல்வி அவர்கள் அவங்க ஆ ராசா கிட்ட சில கேள்விகளை இடையில கேட்குறாங்க. ப்ளஸ் ஆ ராசாவுடைய சில ஸ்டேட்மெண்ட்டுக்கு கலைச்செல்வி அவர்களே சிரிச்சிடுறாங்க. அவங்க சிரிக்கிறதுனால ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸும் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ இந்த காணொலி எல்லாமே வந்து வைரல் ஆச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்டாலின் வந்து உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிற போது கலைச்செல்வி அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. சார் உண்மையா சார் அப்படின்னு வந்து கவுண்டர் கொடுக்குறாங்க. அதற்கு உடனே வந்து ஆராசா பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஷாக் ஆகலை, அவர் வந்து நிறுத்தலை, இதெல்லாம் பண்ணல. ஆனால் அந்த உண்மையா சார் அப்படின்னு கேட்ட உடனே ஆடியன்ஸ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த ஒரு இடம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஆராசா அந்த நேர்மையான செயல்பாடுகள், நேர்மையான அரசு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசும்போதும் கலைச்செல்வி அவர்கள் சிரிச்சிட்டாங்க. இன்னொரு இடத்துல வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலையே அப்படிங்கிற அந்த பேச்சு வரும்போது அரசியல் கட்சிகள் வந்து இப்படி தான் வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆனால் அதை வந்து செஞ்சோமா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஆ ராசா ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணுறாரு. செய்யலைங்கிறது தானே சார் பிரச்சனை அப்படின்னு இவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க. அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ராசா அவர்களுக்கு ஒரு செட்பேக் ஆகிடுது. ப்ளஸ் அந்த இடத்துலையும் வந்து ஆடியன்ஸ் எல்லாமே வந்து சிரிக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி தேர்தல் நோக்கி எங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் தப்பு கிடையாது. செஞ்சமா இல்லையா பிரச்சனை, அதான் செய்யலையேன்னு தானே இப்ப பிரச்சனை. செய்ய முடியலையே, செய்ய முடியல, இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த குறிப்பிட்ட சில விஷயங்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டு திமுகவினருக்கு வந்து இவங்க மேல கோபம் வந்துருச்சு. எதுக்காக? ஏன்னா திமுகவை நோக்கி யார் கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு கோபம் வரும். ஏன்னா திமுக வந்து கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் கேள்வி கேட்பார்களே தவிர மற்றவர்களுடைய கேள்விகளுக்கு அவருக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்டாலே அவங்களால தாங்க முடியாது, அவங்களுக்கு தர்ம சங்கடம் ஆயிடும். ஐயோ இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல் நம்மளை கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு நம்ம சார்ந்திருக்கிற கட்சியை பற்றியோ இல்லை யாரையாவது பற்றியோ வந்து அவங்க திட்டி நம்மளை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி நம்மளை தூண்டி விட்டு நம்ம வந்து நிலை தடுமாறி நம்மளும் வந்து எதையாவது பேசுவோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம என்ன விஷயம் பேசிகிட்டு இருந்தோமோ அதுலேருந்து டிவியேட் ஆகிடுவோம். அதுதான் அவங்களுக்கு தேவை. ஸோ இதை வந்து நீங்கள் விவாத நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அவங்க பேச ஆரம்பிக்கிற போதே நம்மளை தாக்கிட்டு தான் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போது நான் அதிமுக சார்பில் பேசுகிறேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பற்றி ஒரு தவறான ரொம்ப மோசமான அருவருப்பான கருத்துக்களை உதிர்த்து விட்டு தான் அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்றாலுமே
மோடியை பற்றியோ இல்லை வந்து மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றியோ இல்லை வேறு யாரையாவது பற்றியோ அசிங்கமான அந்த வார்த்தைகளில் பேசிட்டு தான் கருத்து சொல்லவே ஆரம்பிப்பாங்க. என்னன்னா நம்ம வந்து முதல்ல வந்து நம்மளுடைய உணர்வுகளை தூண்டணும், நம்மளுடைய அந்த சமநிலையை குலைக்கணும். அப்படி குலைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், நம்ம என்ன விஷயம் பேசிட்டு இருந்தோமோ அதுலேருந்து நம்ம டிவியேட் ஆகிடும். நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு நம்மளும் சண்டைக்கு குதிப்போம். இதுதான் வந்து திமுகவுடைய ஃபார்முலா. இப்படியே வந்து அவங்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிற இடத்துல தான் கலைச்செல்வி அவர்கள் கரெக்டாக நிற்க வச்சு அவங்கள கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விகள் ராசா கிட்ட, அதுவும் திமுகவுடைய பொருளாளர் ராசா கிட்ட இந்த அளவுக்கு ஃப்ரீடம் எடுத்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அறிமுகம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஏன்னா இதே ராசா மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு இவங்களோட 1-to-1 நேர்காணல் கொடுத்துருக்காங்க. அந்த நேர்காணலிலும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான அந்த கவுண்டர் கொஸ்டின்ஸை இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு அறிமுகம் இருந்திருக்கும். முன்னாடியே வந்து ராசாவை பற்றி தெரிந்திருக்கும், ராசாவுக்கும் கலைச்செல்வி அவர்களை தெரிந்திருக்கும். அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு உரிமை எடுத்து இவங்க வந்து கலாய்ச்சிருக்கலாம், இவங்க உரிமை எடுத்து இவங்க கேள்வி கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்படி கேள்வி கேட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அவங்க இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து சங்கி அப்படின்னு புரபகண்டா பண்ணுறாங்க. திமுகவுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது ஒன்று தானே, வேற என்ன தெரியும் அவங்களுக்கு? யாரெல்லாம் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்களோ, யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் சங்கிகள், RSS காரர்கள். இதில் இந்த தொகுப்பாளனி இவர்கள் நெறியாளர் இவரை பற்றி யூடியூப் ப்ரூட்டஸ் வந்து ஒரு ட்வீட் போடுறார், ஒரு எக்ஸில் வந்து ஒரு பதிவு போடுறார். அந்த பதிவு வந்து எந்த அளவுக்கு வன்மத்தோடு அவர் போட்டிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது ஒரு பெண் வந்து எத்தனையோ தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த மீடியா துறை, அரசியல் துறை அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆண்களால் ஆதிக்கம் செய்யப்படும் துறை. இதில் வந்து பெண்கள் வராங்க, அவங்களுக்கு எவ்வளோ தடைகள் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அவங்க குடும்பத்தை எல்லாம் தாண்டி தான் வந்து அவங்க இந்த இடத்துக்கு வரணும். ப்ளஸ் அதற்கு மேலே அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டி ஒரு பேஷனோடு இந்த வேலையை செஞ்சால் மட்டும்தான் அவங்களால இந்த இடத்துல வந்து நிலைக்கவே முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து அரசியல் இருக்குது, அவ்வளோ எளிதாகலாம் வந்து வாய்ப்புகளை அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. அதனால் அவங்க தன்னுடைய திறமையை நிரூபித்துத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கட்சிகளுடைய சேர்ந்த ஆளுமைகள் வரக்கூடிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அப்போ அவங்களுடைய திறமை மீது அவங்க அந்த நிர்வாகம் வைத்த நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி அவங்க கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களை இவங்க ஒரே நிமிஷத்தில் வந்து உதாசீனப்படுத்தி அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசி வன்மத்தோடு அவங்க மேலே தாக்குதல் நடத்துவதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஸோ ஆனால் அதைத்தான் வந்து திமுக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் முன்னாடி வந்தாலுமே, யார் வந்து திமுகவுக்கு எதிராக வந்தாலுமே கண்மூடித்தனமான வெறுப்போடு தான் அவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த கலைச்செல்வி அவர்களை பற்றி அந்த யூடியூப் ப்ரூட்டஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். இந்த தொகுப்பாளனியை பற்றி சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்துள்ளது. ரங்கராஜ் பாண்டே, குருமூர்த்தி, துக்ளக் ரமேஷ் போன்ற RSS பார்ப்பனிய BC, MBC, SC, STக்கு எதிராக செயல்படக்கூடிய சனாதானிகளை அவ்வப்பொழுது தனியே சந்தித்து ஆசைகளையும் அனுகூலங்களையும் பெற்று வருவதாக தகவல். அவ்வளோதான். மின்னம்பலம் சேனல் நான் முன்னாடியே சொன்ன திமுக ஆதரவு ஊடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட சேனலில் வேலை செய்யக்கூடிய கலைச்செல்வி அவர்கள் குருமூர்த்தி, துக்ளக் ரமேஷ், ரங்கராஜ் பாண்டே இவங்களையெல்லாம் தனியே சந்திக்கிறார் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு வன்மத்தோடு சொல்லக்கூடிய விஷயம். எதுக்கு இவ்வளவு அசிங்கப்படுத்தணும் ஒருத்தங்களை? நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் அவங்க மேலே குற்றம் சொல்கிறீங்க, ஓகே, ஆனால் அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரி எதற்காக செய்யணும்? ஆனால் இதை திமுக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் செய்வாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க இதை செய்யத்தான் இவங்க தான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது. இன்னைக்கு வந்து திமுகவை கேள்வி கேட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இப்படி ஒரு குற்றச்சாட்டு உங்களால் சொல்கிறீங்களே. இப்போ இதுக்கு சம்மந்தமாக வீடியோ வேற போட்டிருக்காரு. வீடியோ போட்டு அதுலேயும் வந்து இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காரு. இதே விஷயத்தை அப்படியே பேசியிருக்காரு. எதுக்கு அப்படி பேசணும்? சரி, திமுகவை நோக்கி கேள்வி கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நாங்கள் ஒன்றும் பேசலைங்க. இதே கலைச்செல்வி வந்து வானதி ஸ்ரீனிவாசனை பேட்டி எடுத்தாங்க, அவங்க கிட்ட சரியா கேள்வி கேட்கல இவங்க அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி வந்து காரணமாக ஏற்றுக்க முடியும்? அது வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வை சம்மந்தப்பட்டது தானே. அதே வானதி ஸ்ரீனிவாசன் நிகழ்ச்சியை பாஜக காரங்க பார்த்தாங்க அப்படின்னா, என்ன இந்த பொண்ணு இப்படி கேள்வி கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை திட்டத்தான் செய்வாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த நிறை குறைகளை தூக்கி பார்த்து தான் நம்ம யாரையும் வந்து விமர்சனம் செய்யணும். எனக்குன்னு வந்து ஒரு ஐடியாலஜி இருக்கலாம், ஆனால் அவங்க செய்கிற வேலை சரியா தப்பா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியும்.
அந்த இடத்துல அவங்க செய்கிற வேலை, அவங்களுடைய தொழிலுக்கு நேர்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக கலைச்செல்வி அவர்கள் எந்த இடத்துலையும் வந்து தன்னை வந்து சமரசப்படுத்திக்கல. அவங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாகவும் செயல்படவில்லை, அதே மாதிரி முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராகவும் செயல்படவில்லை. எப்படி ஆர் ஆசா கிட்ட கேள்வி கேட்டாங்களோ அதே மாதிரி சீமான்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அதே மாதிரி கல்யாண சுந்தரத்திட்ட கேள்வி கேட்டாங்க. ஆர் ஆசா அளவுக்கு அவங்க கிட்ட வந்து அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம், அதனால ஒரு அஃபீஷியலான கேள்விகளாக இருக்கும். ஆர் ஆசா கிட்ட வந்து ஏற்கனவே அறிமுகம் இருக்கிறதுனால கொஞ்சம் உரிமையை எடுத்துக்கிட்டு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடியது. அவங்க கேட்டாலும் கண்டிப்பாக அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், நான் இதை புரிஞ்சுக்கிறேன் நான். ஆனால் இதற்காக திமுகவினர் வந்து கீழ்த்தரமாக செயல்பட்டு அசிங்கமாக அவங்கள வந்து விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே கண்டிக்கணும். திமுகவில் இருக்கிற பெண் நிர்வாகிகள், முக்கியமாக கனிமொழி அவர்கள் இதை கண்டிச்சே ஆகணும். ஏன்னா கனிமொழி கூடயும் அவங்க பேட்டி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிக்கலை அப்படின்னா இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு எதிராக இருக்காங்கன்னு இவங்களை பேசுகிறீங்க, அதே மாதிரி நாளைக்கு வேறொரு பெண் அவங்க வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்கு இதுதான் வந்து காரணமாக இருக்கும். நீ இன்றைக்கி பேசின இல்லை, ஓ நீ வந்து திமுகவை எதிர்த்தா இப்படியெல்லாம் பேசுவீங்களா, அப்போ நான் பாஜகவை எதிர்த்தாலும் இதே மாதிரி பேசுவேன், அதிமுகவை எதிர்த்தாலும் இதே மாதிரி பேசுவேன், எல்லாரும் கிளம்புவாங்க. அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது யார்? இதில் யார் வந்து முதல்ல கல்லெறியறது? நீங்கள் தானே எறிகிறீங்க, அப்போ அதே தானே திரும்ப வரும். அப்போ இதுதான் வந்து தவறான விஷயம். இந்த மாதிரியான தவறான முன்னுதாரணங்கள் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. கலைச்செல்வி அவர்கள் அவங்களுடைய பணியை அவங்க தொடர்ந்து செய்யட்டும். இன்றைக்கி எப்படி வந்து அவங்க சமரசம் பண்ணிக்காம எல்லா கட்சிகளையும் கேள்வி கேட்கிறார்களோ அதே மாதிரி அதே பணியை தொடர்ந்து செய்யட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கலைச்செல்வி அவர்களுக்கு நம்மளுடைய பரிபூர்ணமான ஆதரவு இருக்குது. நாட் பிகாஸ் அவங்க திமுகவை எதிர்க்கிறாங்க, பாஜகவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. என்னுடைய பார்வைக்கு அவங்க குறைந்தபட்ச நேர்மையோடு செயல்படுகிறார்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் என்னுடைய ஆதரவை அவங்களுக்கு தரேன்.